நீ கூறிய வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்குள் நான் களைத்து போய்விடுகிறேன். அவர்களுக்கு அவ்வளவு துணிச்சலா? வரட்டும் அவர்கள். அவர்களுக்கும் தொல்லை கொடுத்துதான் நான் அவர்களை அழிப்பேன். அகம், நீ ஏதாவது சுவாரஸ்யமாக ஒன்றை செய்வதற்கு உனக்கு கிடைத்து விட்டது. அனைவரும் இங்கே வாருங்கள். சரியா? சரி பிரபு. ஒழிந்து கொண்டிருக்கிறாயா நீ? கடைசி மூச்சுக்கற்றை எண்ணிக்கொள் விஷ்ணு. யார் இவன் இங்கே? எலும்பு கூட யார் நீ? உனக்கு இப்பொழுது என்ன வேண்டும்? என்ன கூறுகிறாய் என்று புரியவில்லை. தெளிவாக கூறு. நீ எதுவாக இருந்தாலும் தெளிவாக கூறு. என்று எதை கூறுகிறாய்? இவனை முதலில் இங்கிருந்து செல்ல சொல். எனக்கு மிகுந்த கோபம் வருகிறது. நான் இவனிடம் என்ன கூறினேன்? இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஆமாம், நீங்கள் இருவரும் யார்? நாங்கள் யாராக இருந்தால் என்ன? உனக்கு இந்த ஐயாவை தெரியுமா? இவன் பெயர் அகம், என்னுடைய நண்பர். என்ன நேர்ந்தது? என்ன நேர்ந்ததா? என்ன நேர்ந்ததா? இந்த யாயாயோ எங்கள் மொழியை குழப்பி விட்டான். மீண்டும் பேசுகிறாயா? நீ வாயை மூடிக்கொண்டிரு. பகமும் இப்பொழுது இங்கில்லையே. இவன் என்ன கூறினான் என்று எப்படி தெரிந்து கொள்வது? யார் பகம்? பகம் இவன் பேசுவது அவனுக்குத்தான் புரியும். சரி சரி, கொஞ்சம் புரியும். பகம் வந்துவிடட்டும், பிறகு பேசு. நீ மூடுவாய். எதற்காக எவ்வளவு பதட்டமாக இருக்கிறாய்? நீ யார் நடுவில்? நான் தான் பகம். நான் உணவு கொண்டு வருவதற்காக சென்றிருந்தேன். எனக்கு மிகவும் பசிக்கிறது. போலாம் பகம், இங்கே வா, உணவருந்தலாம். நீங்கள் இருவரும் கூட வந்து உணவருந்துங்கள். வெறும் வயிற்றோடு இருப்பது நல்லது கிடையாது. சரி வா, உணவருந்தலாம். என்ன போலாம்? சற்று அமைதியாக இங்கே இரு. நான் விஷ்ணுவை முதலில் கொள்ள வேண்டும். நீங்கள் இருவரும் எங்களுக்கு தொல்லை தருவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். எங்களுக்கு தேவையின்றி தொல்லை